தஞ்சை தலைமை தபால் நிலையம் அருகே ஐக்கிய விவசாயிகள் முன்னணி சார்பில் நேற்று காலை ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதற்கு மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கண்ணன் தலைமை தாங்கினார். ஆர்ப்பாட்டத்தை தாளாண்மை உழவர் இயக்க நிறுவனர் திருநாவுக்கரசு தொடங்கி வைத்தார். ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் விவசாயத்திற்கு போதுமான நிதி ஒதுக்கவில்லை, விவசாயிகள் புறக்கணிக்கப்பட்டுள்ளனர், உர மானியம், உணவு மானியத்திற்கு நிதி குறைக்கப்பட்டுள்ளது, வறுமையில் வாடும் கிராமப்புற ஏழைகளுக்கு உதவும் 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதி குறைக்கப்பட்டுள்ளது, விவசாய விளை பொருட்களுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை நிர்ணயிக்கப்படவில்லை, விவசாய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும், கார்ப்பரேட் நிறுவனங்களை விவசாயத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும், விவசாயிகளுக்கான நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட வேண்டும் என்று உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டன. ஆர்ப்பாட்டத்தை ஐக்கிய விவசாயிகள் முன்னணி மாநில செயற்குழு உறுப்பினர் காளிப்பன் நிறைவு செய்து பேசினார். இதில் தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் நிர்வாகிகள் பாஸ்கர், பன்னீர்செல்வம், செந்தில்குமார், மாவட்ட விவசாய சங்க தலைவர் விஜயகுமார், கரும்பு விவசாயிகளின் சங்க மாவட்ட தலைவர் கோவிந்தராஜு, நலிவடைந்த விவசாயிகள் சங்க செயலாளர் இப்ராஹிம், ஐக்கிய விவசாயிகள் முன்னணி நிர்வாகிகள் அருணாச்சலம், ராவணன், தமிழ்ச்செல்வி, துரை மதிவாணன், அன்பு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.